நல்லா கலக்கப்பா, கலக்கி ஊற்று. நல்லா போடு. இப்படிதானே இந்தா போதுண்ணே. என்ன அம்மா இடம் போலாமா? போட்டுடலாம். ஏனே எடைய பொண்ணே எவ்வளோ இருக்கு? 20 இருக்கு. போய் 20 கிலோ ஒரு 5 ஊற்றி விடாமா? ஏய், இதுக்கு மேல ஊத்துனா வெடிக்காதியா, விரைச்சு போக. சரி கொண்டா. அண்ணே தூக்கி கொடுத்துண்ணே. இந்த சந்தையிலே 20 கிலோ குட்டி நம்மகிட்ட மட்டும்தான் இருக்கு, வேற எவன்ட்டையும் கிடையாது. நான் சொன்னா கேட்க மாட்டேன். இந்த வர உடனத்துவேன் அவன்கிட்டே கேட்கப்பா. 7000 ஆட்டை 6000 ரூபாய் கேட்கிறாருப்பா. நீயே சொல்லு. 8000 ஆட்டா 1000 7000 சொல்ல சொன்னது அவன் அங்க சொல்லு. தம்பி வரவாயில்ல. ஏயா அவர் 7000 ரூபாய் தானே சொன்னாரு. நீங்க என்ன தம்பி 8000 ரூபாய் சொல்லிக்கிட்டீங்க? தம்பி கோயிலுக்கு தான், உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். இந்த 6500 ரூபாய் புடி தம்பி, கட்டுப்படி ஆகும் சாமி. இந்த ராசா நீ பாட்டுக்கு 10,000 ஆட்டு 6,500 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்க. யோ, ஆடுனது சாதாரண ஆடு கிடையாதுயா. அலங்காரம் சகதி தண்ணி ஊற்றி விட்டா 20 கிலோவா இடம் கூட்டும் ஆடு. பற்றாக்குறைக்கு பாம்பு கடிச்ச ஆடு. என்னது பாம்பு கடிச்ச ஆடா? ஆமையா, காதல காயத்தை பத்தியா? இதை தின்ன பரவாயில்ல தான். அது நக்கிற பாம்பு இல்ல, கொத்துற பாம்பு. கொத்துற பாம்பா? ஆமா, உன் பேர் என்ன? அல்வாராஜ். ரொம்ப இடத்துல வாங்கிருப்பாப்புல இருக்கு. ஏயா, ஆடு வாங்குறான்னா காதுக்கு சரியா இருக்கான்னு பார்த்து வாங்க முடியல. கறியை பார்த்துட்டா போதும். சினையாடா இருந்தாலும் கொண்டு போய் பிதுக்கி தின்னுருவேன். என்ன மாமா விற்கிற இடத்துல வந்து வம்பு பண்ணிட்டு இருக்கீரு? இந்த பாரு அலங்காரம், நம்ம அரச நாட்டுக்குன்னு ஒரு நீதி நேர்மை இருக்கு. அதை நீயும் சரி உங்க அண்ணனும் சரி மீறிக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த விஷயம் மட்டும் என் மாப்பிளைக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்க. ஏய், என்னையா பண்ணுவியா? அவன் அவ்வளவு பெரிய கும்பனா? அவன் பேர்ல கொம்பன்டா. இந்த பாரு, நீ நினைக்கிற மாதிரியான ஆளு கிடையாது. ஆள் அடிக்கிற வேங்க, அதுவும் 6 அடி வேங்க. ரொம்ப சௌரியமா போச்சு. அப்பெல்லாம் நாங்க பதுங்கி அடிப்போம். நீங்க பதுங்கி அடிச்சா என் மாப்பிளை பாஞ்சு அடிப்பான்டா. அப்ப நாங்க பாஞ்சு அடிச்சோம்னா இல்ல, அவன் பயங்கரமா அடிப்பான்டா. அலங்காரம், தப்படிச்சு தவள் அடிச்சா ஆட்டம் வரும். கொட்டடிச்சு குலவை போட்டா தான் சாமி வரும். வருதா? இந்த மாதிரி கொம்பா, இது உனக்கு தேவையில்லாத வேலை. ஏனே எங்க போற? கொம்பனை தொட வந்தது தப்பு இல்ல, தூக்க வந்தது தப்பு இல்ல. எப்படி? மாமாக்கு ஒரு சான்ஸ். ஆட்டுக்கு சகதியை ஊத்துற இலை. நீயும் சரி உங்க அண்ணனும் சரி எப்போ இதே சொல்லியா தெரியுறீங்க. இன்னொரு தடவை அரசு நாட்டு கொள்ள எவனாவது ஏமாத்துறத பார்த்தேன், சங்க எடுத்துறேன். போற யாரா எங்க வாசு? தெரியாதுங்கண்ணா. யாரா வாசு? எந்த வாசு? வட்டிக்கு பணம் கொடுக்குறானே? தெரியாதுங்க. ஐயா சொல்றேன், எதுக்கிட்டே தெரியல. அவினாசி மார்க்கெட்ல தவசி எனக்கு போட்டியா வட்டிக்கு விட்டுருக்கான். அதான் அவனை தூக்கிட்டு போக வந்திருக்கான். எவட்டா எங்க வாசு? வாசுகிட்டே போய் வாசி யாருன்னு கேக்குறேன். வாய தரடா. சொல்றா. எட்ரா கைய. சொல்றா. எட்ரா.
எட்ரான்னு சொன்னா கேட்கல, இப்போ விட்ரான்னு தூட்டிக்கிற. நான் தாண்டா வாசு, நானே வந்து பாக்குறேன்னு சொல்லு. வியாபாரம் நடக்கிற இடம், மரியாதையா வெளியே போறேங்க. ஏண்டா, அவினாசி மார்க்கெட்ல நான் வட்டிக்கு விட்டா உங்க அண்ணனுக்கு எங்கடா வலிக்குது? ராஜஸ்தான்ல இருந்து வந்த சேட்டே சந்து பொந்தெல்லாம் உட்காந்து சந்தோஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளூர்காரன் வட்டிக்கு விட்டா கசக்குது. அவினாசி மார்க்கெட் மட்டும் இல்ல, பொள்ளாச்சி, பல்லடம், தொண்டாமுத்தூர், மேட்டுப்பாளையம், அன்னூர்ல இருந்து குன்னூர் வரைக்கும் எல்லா மார்க்கெட்லயும் வட்டிக்கு விடுவேன். போய் இன்னும் யோ யாரை பார்க்கணும்? யோ கேக்குறல. சரிம்மா, நான் போய் எல்லாத்தையும் வாங்கி. யோ நில்லியா. டேய், கேட்குறாருல, சொல்ல மாட்டியா? கையெடு கையெடுன்னு சொல்றேன்ல. அம்மா, உள்ள போ, கதவை சாத்திக்கோங்க, போங்க. என்ன கையெடு? சரியில்லையா, வேணாயா, உசுருக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ. கிடாரி வேற வீட்டுல இல்ல, சொன்னா கேளியா. மாத்திட்டா என்னடா செய்வ? வா வா.
இன்னும் 14 நாள் கையெழுத்து போடணும். தினம் வந்து குட் மார்னிங் சார். அண்ணா போறது யாரு? கண்டிஷன் பையில கையெழுத்து போட்டு போறாங்க சார். எந்த ஊர்ல இருந்து வந்துட்டு போறாங்கண்ணே? சென்னை சார். சென்னையா? அப்படித்தான் ஃபைல்ல இருக்கு. போனா தூத்துக்குடி காரமல்ல பேசிட்டு போனா. கொஞ்சம் அவனை கூப்பிடுங்க. யோ மயில் வாங்கடா. ஐயா கூப்பிடுறாவ. வாவே. வாவே. வணக்கம் சார். கூட்டிலாமே. பேர் என்ன? மயில் வாகனம். உங்க அப்பா பேரு? அப்பா பேரு அப்பன் பேரை கேட்டா பதற? ஏன் உங்க அம்மா உன்கிட்ட சொல்லியோ? ஐடியா எடு. தூத்துக்குடி ஆர்வர் சண்முக அண்ணாச்சியோட ஆளுவ சார். மயில் வாகனம்லாம் இங்க வரமாட்டாவ. அவங்களுக்கு பதிலா தான் நாங்க கையெழுத்து போட வந்திருக்கோம். தப்பா எடுத்துக்கிடாதீங்க. முறைப்படி நான் தான் வந்திருக்கணும். மாலத்தீவுக்கு ஒரு கப்பல் மணல் அனுப்புனேன். எக்ஸ்ட்ராவா 80 டன் இருக்கு. ஓவர்லோடு வெசில மூவ் பண்ண முடியாதுன்னு கப்பல் கேப்டன் சொல்லிவிட்டேன். சி ரஃபால போய் சாப்பிட்டா தான் இருக்கு. குமரி கடலை தாண்டன அலை ஆட்டோமேட்டிக்கா இழுத்துட்டு போயிரும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சுட்டு வாரேன். அதுக்குள்ளார இவனு மயில் வாகனம் எங்க? அவிய சென்னையில இருக்காவே. பயிலுச்சினால தானே கைது போடணும். நம்ம பயிலுவா போட்டுவானுங்க. அதை கொடுங்களேன். இத செலவுக்கு வச்சுக்கிடுங்க. மணி 9:30 ஆகுது. இன்னும் 3 மணி நேரத்துக்குள்ள மயில் வாகனம் இங்க வந்து நிக்கணும். அது எப்படி வர முடியும்? 10:45 தூத்துக்குடிக்கு சென்னையில இருந்து ஒரு ஃளைட் இருக்கு. அதை புடிச்சு 12:30 மணிக்கு தூத்துக்குடியில இறங்கி 1 மணிக்குள்ள இங்க வந்து நிக்கணும். இல்ல வரலாறு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி அரெஸ்ட் வாரண்ட் வாங்கி இங்க இருந்தே சென்னையில அவனை தூக்கிடுவேன். ஜாக்கிரதை. காத்து ஃபோர்ஸா இருக்கு, வெதர் தப்பா இருக்கு, ஃளைட் எடுக்க மாட்டேன்னு பைலட் சொன்னா, ரோடு ரஃப்பா இருக்கு, ரூட் டஃப்பா இருக்கு, கார் எடுக்க மாட்டேன்னு டிரைவர் சொன்னா, ஏதாவது கதை சொன்னேன் நான் ரஃப்பா இருக்கேன். Welcome, sir. எஸ்ஐயா வெளிய போயிருக்காவ. வர சொல்ல அவன. என்ன வேண்டாடு? இப்ப என்ன பண்ண? என்னாச்சு? இவன் தான் அந்த எஸ்ஐ. யார் இருந்தாலும் அவர் தாங்க மயில் வாகனம். கையெழுத்து வாங்கிட்டு அனுப்ப வேண்டியதானே? எதுக்கு வாசல்ல உட்கார வச்சிருக்கீங்க? இல்ல சார், உங்களை பார்க்கணும்னு சொல்லி அவர் தான் இங்க உட்கார்ந்திருக்காரு. நான் பேசிக்கிட்டே போறேன். நான் யாரு தெரியுமா உனக்கு? என் ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா? யார் நீ? கொலைகாரன் தானே? உன் கேஸ் கட் எடுத்து படிச்சேன். ஒரு ஆளை ட்ராப் பண்ணி மிரட்டி தற்கொலை பண்ண வச்சிருக்கீங்க. நீ தான் மயில் வாங்கணுங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்? எடுவா இடிக்காட எடு. தூத்துக்குடி உன் பவர் இவ்வளவுதானா? என்ன பிரச்சனை? ஒரே சத்தமா இருக்கு. ஒண்ணு இல்லண்ணே, இது சாதாரண கேஸ். நீங்களாம் வெளியே போங்க. ஒண்ணு என்ன சொல்ற? வண்டி நிறைய அருவா கத்தி கம்போட வந்துருக்கானுவ. உன்னைய வர ஏத்து பேசுறானுவ. சித்தப்பா, இதெல்லாம் நீங்க தலையிடக்கூடாது. கிளம்புங்க. சரி தம்பி,
நாங்க ஸ்டேஷனுக்குள்ள வரல. அதுக்காக பிரச்சனை என்ன நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம் பாத்துக்க. ஆமா. என்ன பண்ணி போறானோ பாத்து. அவன் பாட்டுக்கு இவனை பில்டப் பண்றான், இவன் பாட்டு அவனை பில்டப் பண்றான். என்ன நடக்குது? அக்யூஸ் அவரை யாரும் நிக்க கூடாது. எல்லாம் வெளிய போ சொல்லுங்க. போ சொல்லுங்க. அக்யூஸ்டா டேய். நான் நினைச்சேன்னா இந்த ஸ்டேஷனை இப்பவே செங்கல்லா பிரிச்சிருவேன். உன்னை இங்கேயே வெட்டி எரிஞ்சிருவேன். நம்ம ஊருக்குள்ள வந்துட்டு உங்களை எதிர்த்து பேசிட்டு ஒரு பையன் கூட உசுரோட திரும்பி போக கூடாது. ஊர்க்காரங்களை வந்து காரணம் பண்ற. டேய் உன்னை நான் கொன்னுடு. அண்ணா ஊர்க்காரங்க வெறி பிடிச்சு நிக்கிறாங்க. வண்டியை ஓட வைக்க வேணா எங்களை அரெஸ்ட் பண்ணிக்கிடுங்க. ஆனா இந்த கடப்பாரை எடுத்து அவன் நடு மண்டையில இறக்கி பின்னால் ஓடி வெளியே எடுத்துருவேன். எல்லா பையங்களையும் பிடிச்சு புளிய மரத்துல கட்டி வைடா. துளசிங்கண்ணனுக்காக உசுர கொடுப்போம்ல. கேட்டல பார்த்தல புரியுதா? நீ குரல் கொடுத்ததுக்கே இத்தனை அடி உழுகுதே. நான் குரல் கொடுத்தா இத்தனை அடி உழும் தெரியுமா? இந்த சவால் விடுறது செங்கல் பிரிக்கிற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். எஸ்ஐ தானே ஓட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருப்பான். ஓட்ட பிரிச்சு இறங்கி அவனை போட்டலாம் நினைச்சு வந்தியா? சொந்த ஊருக்காரவன். இங்க நிக்கிறவங்க பூரா சித்தப்பன் பெரியப்பன் அண்ணன் தம்பின்னு எல்லாம் பங்காளிங்கவன். என் இமையில இருந்து ஒரு முடி விழுந்தா கூட உன் கண்ணுல கத்தி எடுத்து சோர்வீர்வானவ. ஒழுங்கா பொத்திக்கிட்டு கையெழுத்து போட்டு போயிட்டே அண்ணா. மீதி இருக்கிற 14 நாளும் நீ வர தடமும் தெரியக்கூடாது, போற இடமும் தெரியக்கூடாது. போற எதுவும் தப்பு நடந்து போச்சு. எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. ஏய் எடுத்து சொல்லல. ஊர்காரங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்லை. சொல்லுவே அனசி வண்டியில ஏறுங்க. இது மட்டும் ஏன்டா உடையாம இருக்கு? விசாரிச்சிட்டேனே. சொந்த ஊர்லயே போஸ்டிங் வாங்கியிருக்கான். வாங்கி கொடுத்தது திருச்செந்தூர் எம்எல்ஏ தங்கராசு. அந்த எம்எல்ஏக்கு அவனுக்கு என்ன உறவு? சும்மா ரெக்கமெண்டேஷன் தான். காட்டுறா. என் கட்ட விரல்ல கரிய பூசின அவன் காக்கி சட்டையில கரிய பூசுறேன்.